உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121:7. எல்லாத்துக்கும் விலக்கிடுவாருங்க. உங்களை எல்லாத்துக்கும் விலக்கி விலக்கி ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்காரு. உங்களை பாதுகாத்து வச்சிருக்காரு. எல்லா இடத்துலையும் உங்களை விலக்கி பத்திரமா ஓரமாக தான் நிறுத்தி வச்சிருக்காரு. எந்த தீமையும் அவருடைய பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னுக்காக ஒரு ஓரமாக ஒதுக்கி தள்ளி தான் வச்சிருக்காரு. உங்களை ஒன்று விடாமல் காப்பாற்றுவார். சில இடத்துல இருந்து தான் உங்களை கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சிருக்காரு. சில பேர்கிட்ட இருந்து தள்ளியே வச்சிருக்காரு. ஏன்னா எந்த தீமையும் என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் கவனமாக இருக்காரு. தீமைகள் நம்மக்கிட்ட நெருங்காமல் அவர் காப்பாற்றுவார். எந்த தீமையும் உங்ககிட்ட நெருங்க முடியாது. தீமைகள் நடுவில் தாங்க நான் வாழ்கிறேன். என்னை சுற்றி தீமைகள் தான் இருக்குது. அப்படியே பாம்பு மாதிரி மனிதர்கள், சிங்கம் மாதிரி என்னை கர்ச்சித்து எப்பொழுது விழுங்கலான்னு காத்துட்ருக்கிற சிங்கம் மாதிரி மனிதர்கள் முன்னாடி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எந்த தீமை நடுவில் நீங்கள் வாழ்ந்தாலும் அது உங்கள் கிட்ட வராது. அது விலகி தான் போகும், கிட்ட வராது. தேவன் அப்படி தான் உங்களை பாதுகாத்து வச்சிருக்கார். தீமைகளை பார்த்து நான் ஓரமாக ஒதுங்கி போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களே, நீங்கள் தீமைகளை பார்த்து நீங்கள் ஓரமாக ஒதுங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. அதுங்க விலகி ஓடி போயிடுங்க. தீமைங்க உங்களை பார்க்குதுங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதுங்க உங்களை பார்த்து ஓரமாக ஒதுங்கி போயிடுங்க. நீங்கள் பாருங்களேன், சங்கீதம் 114:3. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. நம்ம பீச்சுக்கு போகிறோம், கடற்கரையில் நல்ல தண்ணியில் கால் வைக்கிறோம். என்னைக்காவது கடல் நம்மளை பார்த்து பின்னாடி போயிருக்குதாங்க? நம்மளை கண்டு விலகி போயிருக்குதா? ஏன்னா நம்ம கடலில் எதுக்காக போகிறோம்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் போகிறோம். ஆனால் லட்சக்கணக்கான அந்த அடிமைகள் செங்கடல் முன்னாடி நிற்கும்போது கடல் அவங்கள பார்த்து விலகி போயிடுச்சான். ஏன்னா அவங்களுக்கு கடல் தீமையாக இருந்தது. ஏன் தீமையாக இருந்ததுன்னா, பின்னாடி பக்கம் எகிப்து படை இருந்துச்சு. எகிப்து ராஜா போர் செய்வதற்காக வந்தான். அப்போ இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை. கடல் அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருந்துச்சு. அதனால் கடல் அவங்களுக்கு தீமையாக இருந்துச்சு. கடல் என்ன பண்ணிச்சான், இவங்களை பார்த்த உடனே அது விலகி போயிடுச்சான். கரெக்ட் தானே? விலகி தானே போச்சு. செங்கடல் இவங்களை பார்த்து விலகி தானேங்க போச்சு. தண்ணீர் விலகி போயிடுச்சு, இவங்களுக்கு தரை கிடச்சிருச்சு. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு, தேவனை உண்மையாக வணங்குற பிள்ளைங்களுக்கு தீமை என்ன ஆகும்? தீமைகள் உங்களை பார்த்து விலகி தான் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி நிற்காது. உங்களை பார்த்த உடனே அதுங்க விலகி போயிடுங்க. அதே மாதிரி இந்த லட்சக்கணக்கான அடிமைகள் இருக்காங்களே, ஒரு நாள் யோர்தான் ஆறை கடக்கிறதுக்காக முன்னாடி நின்னாங்க. யோர்தான் ஆறு எப்படிங்க போச்சு? பின்னாடியே போயிடுச்சான். நல்லா இருக்குல்ல? பின்னாடியே போயிடுச்சான். இந்த கார் ரிவர்ஸில் போவோம்ல, அந்த மாதிரி பின்னாடியே போயிடுச்சான். எப்பா இவங்ககிட்டலாம் நான் வச்சுக்கக்கூடாது சொல்லிட்டு யோர்தான் ஆறு என்ன பண்ணிச்சான்? பின்னாடியே போயிடுச்சான். உங்கள் பக்கத்தில் நிற்கிற தீமைகள் ஒன்று பின்னாடியே போயிடும், இல்லைன்னா விலகி போயிடும். உங்களுக்கு பாதையை விட்டுரும். உங்கள் பாதையில் எந்த தீமையும் இருக்காது. ஐயோ இந்த தீமை வந்துடுமோ, அது வந்துடுமோ நினச்சி கவலைப்படுறீங்களா? தேவன் உங்களுக்காக நன்மைகள் தான் வச்சுருக்காரு. தீமை எதுவும் வச்சுக்கல, எல்லாத்தையும் விலக்கி தான் வச்சுருக்காரு. எவ்ரிடே எல்லா தீமைகளையும் அள்ளி பெருக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு தான் வர, டஸ்ட்பினில் போட்டுட்டு தான் வராரு. உங்கள் பாதையில் தீமைகள் இருக்காது, அது விலக்கி தான் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க
அவங்க பக்கத்தில் இருக்கிற தீமைகளை பார்த்து பயந்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த தீமைகள் அவங்கள பார்த்து விலகி போகுது. தீமைகள் பின்னாடியே போகுது. உங்கள் பிள்ளைங்க முன்னாடி எந்த தீமையும் நிற்காது. எல்லா தீமைகளையும் நீங்கள் அள்ளி டஸ்ட்பினில் போட்டிருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க நடக்கிற பாதையில் நன்மைகள் மட்டும்தான் இருக்குது. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் இருப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணுமேப்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் நாங்கள் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. தயவு செய்தப்பா, கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் அது நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. பரிசுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட நீங்கள் வருவீங்க. இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக 1000 வருடம் ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழிச்சவன் கிளம்பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.